ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அதை கஜால் பண்ணி விட்டுறாது, அப்படியே வயசு. முதல் முறையாக கட்டலை கட்ட போகிற கயிறு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. யாருக்கு கட்ட தெரியாது, இருந்தாலும் முன்னே கட்டினது பார்த்துருக்குறோம். அதனால கட்டலான்ட்டு 3-4 பேர் முடிவு பண்ணிக்கிற பார்ப்போம். ஆரம்பிக்கலாமா? அது இப்போ தான் அடிச்சிருக்குது, அப்புறம் விடாது இருக்குமா? போதும். எத்தனை 3-4 போட்டுருக்குதா? போதும்ல? போதும். சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சிங்களா? சாமி கும்பிடுவோம், நல்லா தோப்பு மரம் வந்து அதை சொன்னாங்க. மார்ச் போட்ட தோப்பு மரம் தான். என்ன போதா நம்மளுக்கு தண்ணி இப்படி கயிறு நெவுறுது. போதும் மச்சி. போதும். அதெல்லாம் இந்த லாஸ்ட் கொண்டு வந்துருங்களாடி. அதை கோலை எடுத்து கொடுமா அவங்ககிட்ட. டைட் வைக்கிறது சென்டர் பண்ணி டைட் வச்சு போதும். இல்லை அவ்வளோ வைக்கணும். போதுமா? போதும். இன்னும் நல்லா நீட்டி விட்டுரு. நீ அது தேவையில்லை நம்மளுக்கு டைட். நல்லா புடிங்க. ரொம்ப இழுத்துட்ட. நீ கீழே விட்டு இழுத்துருந்தா கூட பரவாயில்ல. போ. அது ஒரு கட்டு போட்டோம்னா சரிமா இருக்கு. முக்கால்வாசி எட்டிகிட்ட கட்ட கயிறு 2-3 மணி நேரம் ஆச்சு. இப்போ முக்கால்வாசி எட்டி இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி கட்டலான்ட்டு முதல் முறையே கட்டினதுனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, நீட்டாக வந்திருக்கு. இது எங்கள் ஓர்டருக்கு ஒன்றும் வாங்க. இது கயிறு 10ல், மற்றபடி எல்லாம் கட்டையில் நீட்டாக பண்ணியாச்சு. வேறு இவருத கட்டல் கட்டுனர் நிபுணர் வேறு. இங்கே இவருவே முதல் முறையாக கட்டியிருக்கிற கட்டல் எல்லாம் ஜம்முன்னு வந்துருச்சு. ஆனால் இங்கே தான் கயிறு 10ல், கால் சைடு கயிறு 10ல். மற்றபடி எல்லாம் சூப்பராக கட்டிட்டோம். இதை ஃபஸ்ட் டைம் கட்டியிருக்கிற கட்டில். ஏற்கனவே அப்பாவோட கட்டினது பார்த்துட்டு இருந்தோம். சரி, அந்த அனுபவத்தை வச்சு அப்படியே கட்டிட்டோம். ஓகேவா? அதுக்காக பொறுத்து வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். நீ வாடி மோகம் செய்யக்கூடாது. கடக்கயிறு கட்டியாச்சு. ஒரு சொர்ணம் பிடிச்சிருக்குது. இப்போ தான் கட்டல் பார்க்குறதுக்கு ஜம்முன்னு இருக்குது வேறு. முதல் முறையாக ஒரு கட்டல் போட்டாச்சு. அது 2 நாளைக்கு முன்னாடி கயிறு 10ல், அப்புறம் அதனால அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணுற வேண்டியதாக போச்சு. இப்போ தான் பார்க்குற கட்டில் ஜம்முன்னு இருக்குது.